வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய் பொரி குழம்பு வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சோடனே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது செவந்து வந்தோடனே கட் பண்ண வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை மூணுமே போட்டு வதக்கிட்டு தக்காளி போட்டு உப்பு லேசாகவும் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதையும் வதக்கி முருங்கைக்காவும் அது கூட போட்டுக்கலாம். முருங்கைக்காவும் போட்டு வதக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் போடலாம், 1 ஸ்பூன் தனியாத்தூள், இதெல்லாம் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடலாம். கொஞ்சமாக கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிட்டு மூடி கொதிக்க வச்சுட்டு இந்த அளவுக்கு சுண்டி வந்ததுக்கப்புறம் இறக்கிக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றியும் இறக்கலாம், இல்லை அப்படியேவும் இறக்கி வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.